Hello children, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது amines chapterல preparation of amines பார்க்க போறோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு ரிடக்ஷன் மட்டும் பார்க்க போறோம். சரியா? ஸோ நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ல பார்க்க போறது ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பண்ணலாம். அப்போ அமீன்ஸை வந்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணும்போதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது நைட்ரைல்ஸ் ரெடியூஸ் பண்ணும் பொழுதும் ப்ரிப்பேர் பண்ணலாம். மூணாவது பார்த்தோன்னா அமைட்ஸை ரெடியூஸ் பண்ணும் பொழுதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா என்ன? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னா என்ன? எதுலெல்லாம் NO2 குரூப் இருக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக எழுதுவோம் RNO2. ஸோ இந்த R அப்படின்றது அல்கில் பார்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது அரைல் பார்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் பண்ணலாம். அதாவது ஹைட்ரஜன் பாஸ் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பிளாட்டினம் ஆர் பலாடியம். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? ஹைட்ரஜன் நிக்கல் அல்லது ஹைட்ரஜன் பிளாட்டினம் அல்லது ஹைட்ரஜன் பலாடியம். ஸோ அப்போது நம்ம வந்து நைட்ரோ காம்பவுண்டில் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிட் கேட்டலிஸ்ட், என்னது? நிக்கல் அல்லது பிளாட்டினம் ஆர் பலாடியம் யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம வந்து மெட்டல் இன் அசிடிக் மீடியம். ஸோ ஏதாவது ஒரு மெட்டலை இன் அசிடிக் மீடியம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டின் ப்ளஸ் HCl. ஸோ டின்னுன்றது மெட்டல், அதில் நம்ம HCl. ஸோ அசிடிக் மீடியம். அல்லது அயன் பிளஸ் HCl. ஸோ அயன்ன்றது ஒரு மெட்டல் இன் ஆசிடிக் மீடியம். ஸோ இது மூணுத்தில் எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா இதில் இருக்க இந்த NO2 நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? NH2வா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னா when nitro compounds are treated with reducing agents it is converted into amine. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா CH3NO2. சரியா? ஸோ இதில் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்? இந்த பார்ட் நமக்கு NH2வாக கன்வெர்ட் ஆகும், CH3NH2. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு அரைல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C6H5NO2 நைட்ரோபென்சின் எடுத்துக்கிறோம். ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? C6H5NH2. ஸோ இதுக்கு பேர் என்ன? அனலின். C6H5NH2னா அனலின். இதுக்கு பேர் இது மெத்தில் பார்ட்டு, இது அமீன். ஸோ மெத் அண்ட் அமீன். ஸோ அப்படி தான் எழுதணும். மெத்தில் அமீன் அப்படின்னா காமன் நேமு. நம்ம IUPAC நேம் போட்டோம்னா மெத்தன் அமீன் அப்படின்னு போட போகிறோம். இப்போ இந்த ரியேஜென்ட்ல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த டின் பிளஸ் HCl வந்து ப்ரிஃபர்டு ரியேஜென்ட். இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டும் வந்து நம்ம போடும் பொழுது நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்னா FeCl2 ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிற FeCl இட் அண்டர்கோஸ் ஃபர்தர் ஹைட்ரோலைசிஸ். இது ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா HCl கொடுக்கும். ஸோ அப்போது இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு கன்சியூம் ஆகக்கூடிய HClனுடைய அளவு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மேக்சிமம் நம்ம ப்ரிஃபர்டு ரியேஜென்ட் அப்படின்னா அயன் பிளஸ் HCl நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ். ஸோ நைட்ரைல்ஸ் அப்படின்னா என்ன? சைனோ குரூப் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நைட்ரைல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆக போகுது? ரிடக்ஷன் நம்ம செய்ய போகிறோம். ரிடக்ஷனா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜனையும் இந்த நைட்ரஜனில் 2 ஹைட்ரஜனையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரெடியூசிங் ஏஜென்ட் என்னவா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் நம்ம catalytic hydrogenation பண்ணலாம். So hydrogen
இன் நிக்கல் பண்ணலாம், அல்லது பார்த்தோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம வந்து சோடியம் அமால்கம், அப்படின்னா என்ன, மெர்க்குரியும் சோடியமும் நம்ம கலந்துக்கிறோம், சோடியம் அமால்கம் இன் ஆல்கஹால் எத்தனால். ஸோ இந்த மூணுத்தில் எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஜென்ரல் ரியாக்ஷன் நான் எழுதுகிறேன். ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் என், சிஎன் அப்படின்னா என்ன இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் என். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றை போட்டோன்னா என்ன சொன்னேன் நான், இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜனும் நைட்ரஜனில் 2 ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ 2 பாண்டு உடையும் நமக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் சி H2 NH2னு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் எழுதுறோம்னா CH3 CN இருக்கு. ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், கார்பனில் 2 ஹைட்ரஜன் போட போகிறோம், நைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜன் போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், CH3 CH2 NH2னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதில் எத்தில் பார்ட்டு, இது அமீன் பார்ட். அப்போ என்ன பேர் எழுதணும், எத்தன் அமீன் எழுதப்போம். சரியா? ஸோ 2 கார்பன் இருக்கு, எத்து எல்லாமே சிங்கிள் பாண்ட் AN, அமீனுக்கு NH2 இருக்கனால அமீன். சரியா? ஸோ இந்த 2 ரிடக்ஷன் முடிஞ்சது. அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ் பார்க்க போறோம். மூணாவது ரிடக்ஷன் ஆஃப் அமீன், அமைட்ஸ். சரியா? ஸோ இங்கே அமைடு அப்படின்னா என்ன இருக்கணும், C டபுள் பாண்ட் O NH2 இருக்குன்னா இதுக்கு பேர் அமைடுன்னு பேர். ஸோ நம்ம இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரிடக்ஷன் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹைட்ரோலைஸ் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம 2 ஸ்டெப்பு இதில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிடக்ஷன் பை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். ஸோ இங்கேயும் நம்ம ஜென்ரல் எழுதுவோம், RC டபுள் பாண்ட் O NH2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்பொழுது. ஸோ இதுவும் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜனு, ஆக்சிஜனில் 2 ஹைட்ரஜனா, இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுது, உடஞ்சது. அப்போ அது H2O வெளியில் போயிடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், R CH2 NH2னு கிடைக்கும். ஒரு ரியாக்ஷன் எழுதுவோம், C2H5 C டபுள் பாண்ட் O NH2னு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஹைட்ரோலைசிஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல பாண்டு உடஞ்சி 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன். ஸோ நம்மளுக்கு C2H5 CH2 NH2. ஸோ அப்போ இதில் 3 கார்பன் இருக்கு, அப்போ ப்ரொப்பைல் பார்ட் இருக்கு. அப்போ என்ன பேர் எழுதுவோம் நம்ம, ப்ரொப்பானமின், ப்ரொப்பான் அமீன்னு எழுதும். சரியா? ஸோ இது வந்து வெறும் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைட்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அமீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 3 மெத்தட்ஸில் வந்து நம்ம அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.